योगी राम सूरत कुमार जय गुरुराया। ओम अन्नामலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா. எல்லாமல்ல பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, ஒரு நாள் இரவு ஒரு வெளிநாட்டை பத்தி உங்களுக்கு தெரியும். நம்ம ஊரை போல பிள்ளைகளை பக்கத்துல வச்சுட்டு படுக்க முடியாது. பிள்ளைங்களை தனி அறையில தான் படுக்க வைக்கணும். அது தெரியுமா எல்லாருக்கும்? பெற்றோர்கள் ஒரு ரூம்ல படுக்கணும், குழந்தைங்களை இன்னொரு ரூம்ல தான் படுக்க வைக்கணும். அது சட்டப்படி குற்றம். உங்க கூட படுக்க வச்சீங்கன்னா குற்றம். நீங்க ரிஷி இப்போ உங்க கூட தான் படுக்க வைக்கிறீங்களோ? இல்ல, அப்படி படுக்க வச்சா அது குற்றம். குழந்தைய தனியா தான் படுக்க வைக்கணும். ஒரு நாள் இரவு நடுநிசியில் 2 மணி அளவிலே ஒரு குழந்தை, ஒரு 6-7 வயது குழந்தை தன்னுடைய தாய் தகப்பனுடைய படுக்கை அறையை திறந்து கொண்டு இந்த தாயை போய் தட்டி எழுப்புகிறது. தாய் திடுக்கிட்டு எழும்பி, ஏக்கண்ணா, வெளிநாட்டுல எல்லாம் ஹனி தான் கூப்பிடுவாங்க. ஹனின்னா தேனே, ஹனி, மை டியர் ஹனி, வாட் ஹேப்பன், என்னாச்சு அப்படி கேக்குறாங்க. அந்த குழந்தை அம்மாட்ட சொல்லுது, அம்மா, என்ன யாரோ கோடாலியால வெட்டி என்ன கொன்னுட்டாங்க அப்படின்னு இந்த குழந்தை அந்த அம்மாட்ட சொல்லுது. அம்மா இந்த குழந்தைய அப்படியே கட்டி தழுவிக்கிட்டு, ராஜா, நீ கனவு கண்டிருப்ப, பயப்படாத, போய் தூங்கு, ஒண்ணும் இல்ல, கனவு கண்டிருப்ப அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த குழந்தை திரும்பவும் இன்னொரு நாள் அதே போல தன்னுடைய தாயை வந்து அடுப்பங்கரையிலே சமைத்து கொண்டிருந்த தாயிடம் வந்து, அம்மா, என்ன யாரோ கோடாலியால வெட்டி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த தாய் திரும்பவும், அன்னைக்கு நீ கனவுல பார்த்தல்லம்மா, அதைத்தான் நீ திருப்பி சொல்றேன்னு நினைக்கிறேன், சும்மா அப்படி ஒண்ணு சொல்லக்கூடாதுமா, உன்னை யாரும் கொல்லல, இங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படி சொல்லி சமாளிக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் அதே குழந்தை தன்னுடைய தாயும் தகப்பனும் தன்னுடைய வீட்டு ஹாலில இருக்கும்போது வந்து சொல்லுகிறது, அம்மா, என்னைய ஒருத்தன் கோடாலியால வெட்டி என்ன கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுது. அப்போ தாய்க்கும் தகப்பனுக்கும் ஏதோ வித்தியாசமாகப்படுகிறது. இந்த குழந்தையா திருப்பி திருப்பி இதை சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் பொது வழியிலே ஒரு விழாவுக்கு தாயும் தகப்பனும் இந்த குழந்தையை கொண்டு சென்ற போது அங்கிருந்த பெரியவர்களிடம் எல்லாம் இந்த குழந்தை போய் சொல்கிறது, என்ன ஒருத்தன் கோடாலியால வெட்டி கொன்னுட்டான் அப்படி சொல்லுது. அங்கிருந்த பெரியவர்கள் தாய் தகப்பனிடம், இது என்னது உங்க புள்ள இப்படி சொல்லுது அப்படி கேக்குறாங்க. தாயும் தகப்பனும், ஐயோ, அவன் ஏதோ கனவு கண்டிருப்பான் போல, கொஞ்ச நாள் அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை இதை சொல்லிவிட்டு யாரும் அதை காது கொடுக்காததால் மீண்டும் மற்ற குழந்தைகளோடு விளையாட போய்விடுகிறது. மீண்டும் மீண்டும் அவர்கள் வெளியே செல்லும் போதெல்லாம் பிறத்தியாரிடமெல்லாம் இந்த குழந்தை என்னை ஒருவன் கோடாலியால் வெட்டி கொண்டு விட்டான் என்று சொல்லவே, அந்த சமூகத்தினர் ஒரு நாள் தாயும் தகப்பனையும் பிடித்து, எம்மா, இது ஏதோ சாதாரணமா தெரியல, இது ஏதோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எதுக்கும் நீங்க ஒரு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க குழந்தைய அப்படி சொல்றாங்க. பெற்றோர்கள் பயந்து போய் அந்த குழந்தையை ஒரு மனநல மருத்துவரிடம் கொண்டு செல்கிறார்கள். அந்த மனநல மருத்துவர் இந்த குழந்தையிடம் தனியாகவும் பிறகு தாய் தகப்பனோடும் சேர்ந்து நீண்ட நேரம் பேசிவிட்டு அந்த மனநல மருத்துவர் சொல்கிறார், நீங்க எதுக்கும் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறார். என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னா, இல்ல, எனக்கு ஏதோ இதுல ஒரு உண்மை இருக்குமோ அப்படி எனக்கு தோணுது அப்படிங்கிறார். என்ன டாக்டர், அது குழந்தை தெரியாம ஏதோ வளருதுன்னா நீங்களும் அதுல உண்மை இருக்குமோன்னு சொல்றீங்க அப்படின்னு தாயும் தகப்பனும் மருத்துவரிடத்திலே கோபித்துக் கொள்கிறார்கள். அந்த மனநல மருத்துவர் சொல்கிறார், இல்லம்மா, உங்க குழந்தை சாதாரணமா சொல்ற மாதிரி தெரியல, அதனுடைய ஆழ் மனதிலிருந்து அந்த குரல் வருகிறது, ஏதோ நடந்திருக்கிறது, ஏதோ நடக்க முற்பட்டிருக்கலாம் அல்லது நடந்திருக்கலாம்,
என்ன டாக்டர் சொல்றீங்க, அவன் சின்ன குழந்தை, அவனை யார் கோடாலியால வெட்டி கொண்டா, என்ன டாக்டர் நீங்களும் சொல்றீங்க அப்படின்னு சொன்னப்போ, எதுக்கும் நீங்க உளவியலாக நான் சொல்லிவிட்டேன், ஏதோ அந்த குழந்தையின் பின்னணியிலே ஏதோ ஒரு சம்பவம் இருக்கிறது, எதற்கும் நீங்கள் காவல்துறையிடம் புகார் அளியுங்கள் என்ற போது அந்த தாயும் தகப்பனும் காவல்துறையிடம் சென்று இந்த மனநல மருத்துவர் கொடுத்த சான்றிதழின்படி புகாரை தெரிவிக்கிறார்கள். காவல்துறை இந்த குழந்தையிடம் நீண்ட நேரம் விவாதிக்கிறது. என்ன கண்ணா, உன்னை யார் கொன்னா, உனக்கு எப்படி தெரியும், நீ தான் உயிரோட இருக்கிறிய, உன்னை யார் கொன்னா, என்ன சொல்ற என்று நீண்ட நேரம் விசாரணை செய்த பிறகு அந்த குழந்தை காவல்துறையிடம் சொல்கிறது, நான் கூட்டிட்டு போறேன், என்ன கொன்ன இடம் எனக்கு தெரியும், நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது. காவல்துறையினரும் இது என்னடா புது மாதிரியா இருக்கு என்று தன்னுடைய வாகனங்களை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தையை அழைத்து செல்கிறார்கள். அந்த குழந்தை நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு ஒரு மயானத்தை அடைகிறது. தாய், தந்தை, காவலர் எல்லோரும் அந்த மயானத்தை அடைந்து மயானத்திலே அந்த குழந்தையை கொண்டு இறக்கி விடுகிறார்கள். அந்த குழந்தை கடகடவென்று நேராக சென்று ஒரு சமாதியிலே போய் நின்று இதுக்குள்ளதான் பாருங்க அப்படின்னு சொல்லுது. காவலர்கள் திகைத்து போய் நிற்கிறார்கள். ஏதோ ஒரு சமாதியை காட்டி இந்த குழந்தை இதுக்குள்ளதான் சொல்லுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அரசிடம் சென்று முறையான அனுமதி பெற்று அந்த சமாதியை தோண்டுகிறார்கள். அதை தோண்டி பார்த்தபோது உள்ளே நாள் கணக்கிலே அழுகி கெட்டுவிட்ட நிலையிலே ஒரு பிணம் இருக்கிறது, ஒரு ஆணின் பிணம் இருக்கிறது. அந்த பிணத்தை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்திற்கு அனுப்பி இதை கூராய்வு செய்து எங்களுக்கு தகவல் தாருங்கள் என்று கூராய்வு மருத்துவர்களுடைய அதை கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தாங்க அப்படின்னு காவல்துறை கேட்கிறது. இதை கொடுத்து விட்டு அந்த குழந்தையை திரும்ப அழைத்து வருகிறார்கள். திரும்ப அந்த காரில் பெற்றோரோடு காவல் நிலையத்தாரோடு இந்த குழந்தை வரும்போது ஒரு இடத்திலே வந்ததும் அந்த குழந்தை காரை நிறுத்த சொல்கிறது. நிறுத்த சொல்லி என்ன கொஞ்சம் இறக்கி விடுங்க அப்படி சொல்லி இறக்கி விட்டதும் அந்த குழந்தை புதர் காடு போல இருக்கும் ஒரு இடத்திற்குள்ளே ஓடுகிறது. ஓடி சென்று ஒரு புதருக்குள்ளே கிடந்த துருபிடித்து இத்து போய் கிடந்த ஒரு கோடாரியை எடுக்கிறது. இந்த கோடாரியால் தான் என்னை வெட்டி கொன்றார்கள் என்று காவல் நிலையத்திலே அது சொல்கிறது. போலீசாருக்கு ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம். இந்த குழந்தை என்ன சொல்லுது ஒண்ணுமே புரியல, ஆனா கரெக்டா எல்லாம் காமிக்குது. ஒரு பணத்தை காமிக்குது, அந்த பணத்துல இருந்து இவங்க டிஎன்ஏ எடுத்துக்கிட்டாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, இப்போ கோடாரியை வேற கரெக்டா தூக்கிட்டு வருதே என்று காவல்துறையினர் அந்த கோடாரியையும் எடுத்து வைத்துக் கொண்டார்கள். ஆய்வகத்திலே சென்று அந்த கோடாரியில் ஏதாவது டிஎன்ஏ இருக்கிறதா என்று ஆய்வு செய்து அந்த பிணத்திலிருந்து எடுத்த டிஎன்ஏவும் இந்த கோடாரியில் ஏதாவது டிஎன்ஏ இருக்கிறதா என்று அதையும் எடுத்து சோதனை செய்து பார்த்த போது குழந்தை சொன்னது 100% உண்மை. இந்த பிணத்தில் உள்ள டிஎன்ஏயும் இந்த கோடாரியில் கண்டெடுத்த ஒரு டிஎன்ஏயும் இரண்டும் ஒரு ஆளுக்குள்ளதுதான் என்பதை ஆய்வறிக்கை தெரிவித்தது. மருத்துவர்களுடைய பிணத்தை கொடுத்து நீங்கள் இதை போஸ்ட்மார்ட்டம் செய்து எங்களுக்கு தகவல் தர வேண்டும் என்று கொடுத்த ஆய்வு அறிக்கையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சில நாட்களில் வருகிறது. ஆமாம், இந்த மனிதரை தலையில் கோடாரியார் வெட்டித்தான் கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல் வருகிறது. இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் என்றால், அந்த குழந்தை பிறந்த போதே அதனுடைய நெற்றியில் ஒரு வெட்டு தழும்பு இருக்கிறது. குழந்தைக்கு இயற்கையாக இருக்கிறது. பெற்றோர்கள் கதறுகிறார்கள், அழுகிறார்கள். வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது என் பிள்ளைக்கு? எந்த பெற்றோருக்காக இருந்தாலும் எப்படி இருக்கும் பரிதவிப்பு. வாங்கம்மா உங்களுக்கு சேர், வாங்க சாருக்கு பின்னாடி உட்காருங்க. எந்த குழந்தையினுடைய பெற்றோராக இருந்தாலும் எவ்வளவு பரிதவிப்பு இருக்கும். நம்ம குழந்தை சாதாரண சின்ன புள்ள, அது என்ன சொல்லுது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியலையே என்று தாயும் தகப்பனும் கதறுகிறார்கள். காவல் நிலையத்தார் இந்த வழக்கை இப்போது விடுவதாக இல்லை, சீரியஸா எடுத்தார். அவங்களுக்கு அது குழந்தையா எல்லாம் பிரச்சனை இல்லை, இவ்வளவு நாளும் சீரியஸா எல்லாம் விளையாட்டா இருந்தாங்க. இப்போ
ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு, எவரோ நம்மகிட்ட தப்பிச்சிருக்கான், இதை விடக்கூடாது என்று காவல்துறையினர் சீரியஸாக எடுக்க தொடங்கிவிட்டனர். இப்போ பெற்றோர்களுக்கு பெரிய பிரச்சனை, வீட்டுல நிம்மதி இல்லை. போலீஸ்காரன் டெய்லி வரா, போலீஸ் டீம் டெய்லி வருது, உங்க குழந்தைகிட்ட பேசணும், உங்க குழந்தைகிட்ட பேசணும்னு சொல்லுது. பெற்றோர்கள் சொல்றாங்க, என்னங்க இது சின்ன குழந்தைகிட்ட நீங்க இப்படி எல்லாம் விசாரணை பண்ணா அவன் மனநிலை பாதிக்கப்பட்டு விடும், என் குழந்தையோட வருங்காலம் என்ன ஆகுது, அது ஏதோ குழந்தை தெரியாம வளருது, நீங்க அவரை தயவு செய்து விட்டுருங்க என்ற போது காவல்துறையினர் விடவே இல்லை. நோ, உங்க குழந்தை விளையாட்டுக்கு சொல்லுதுன்னா நாங்க நினைச்சோம், ஆனா இப்போ உங்க குழந்தை சொன்னது 100க்கு 100 உண்மை. உங்க குழந்தை தலையில வெட்டுக்காயம் இருக்கு, அது சொன்னது போல ஒரு பிணத்தின் தலையிலே வெட்டி யாரோ கொண்டிருக்கிறார்கள், வெட்டுவதற்கு உபயோகித்த கோடாரி உங்க பையனை எடுத்துட்டு வரா, ஆய்வறிக்கையோ இந்த கோடாரியால் அந்த ஆளைத்தான் வெட்டி இருக்கிறார்கள் என்று உறுதிபட கூறுகிறது. உங்கள் குழந்தையை நாங்கள் விடுவதாக இல்லை என்கிறது காவல்துறை. பெற்றோர்களுக்கு வாழ்க்கையில் இருந்த நிம்மதி சுத்தமாக பறிபோய்விட்டது. தொடர்ந்து அந்த குழந்தையிடம் தோண்டி தோண்டி துருவி 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 கேட்டபோது அந்த குழந்தை ஒரு நாள் தன்னை கொலை செய்தவனை குறித்து முழு அடையாளத்தை சொல்கிறது. என்னை கொலை செய்தவன் இந்த இடத்தை சார்ந்தவன், இந்த பெயருடையவன், இத்தகைய தோற்றத்தை உடையவன் என்று அந்த குழந்தை இறுதியாக காவல்துறையினரிடம் தெரிவிக்கிறது. காவல்துறையினர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதுவரை நடந்தது சரியாக இருந்ததால் நேராக அந்த ஊருக்கு சென்று அப்படி ஒரு நபர் அங்கு இருப்பதை அறிந்து அவரை கைது செய்து விசாரிக்கிறார்கள். விசாரித்த போது காவல்துறையினர் தங்களுக்கே உண்டான உரிய பாணியிலே அந்த நபரை விசாரித்த போது அவர் ஒத்துக்கொண்டார். சுமார் 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒருவனை கோடாரியால் வெட்டி கொன்றேன் என்று அவன் ஒத்துக்கொண்டான். அன்பர்களே, இவ்வளவு நேரம் இந்த மர்ம கிரைம் த்ரில்லர் கதையை ரொம்ப சுவாரஸ்யமா கேட்டீங்க. அதே போல இனி உள்ளதை நீங்க கேட்கணும். இந்த சம்பவம் சமீபத்திலே ஈரான் ஈராக் அந்த பார்டர்ல ஒரு வீட்டிலே நடந்த கதை. சமீபத்திலே உலக அளவிலே இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியது. நமக்கு தான் வேற ஒண்ணும் தெரியாது, 5000 ரூபாய் மட்டும் தானே தெரியும் பேங்க்ல கிரெடிட் ஆச்சா இல்லையா. ஆனால் இந்த சம்பவம் உலகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியது. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும், இது எப்படி நடந்திருக்க முடியும். இதைத்தான் நம்முடைய சனாதன தர்மம் சொல்கிறது. உனக்கு மீண்டும் ஒரு பிறப்பு உண்டு, 84 லட்சம் பிறப்புகள் உண்டு என்று கூறுகிறது. அப்போ கோடாரியால் வெட்டப்பட்ட அவன் ஏன் மீண்டும் உடனடியாக பிறந்தான் என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் உங்களுக்கு போதிக்கிறது. மரண தருவாயில் கூட இறைவனையே நினையுங்கள், இறை நாமத்தையே பாடுங்கள், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது என்பதை திருப்பி திருப்பி சொல்கிறது. இப்ப இந்த கதை ஏன் நடந்திருக்கு? நம்முடைய ஆன்மீக ரீதியாக சிந்தித்து பார்த்தால் தலையிலே வெட்டப்பட்டவன் துடித்திருப்பான், கதறி இருப்பான், 2 பேருக்குள் நீண்ட நாள் பகைகள் இருந்திருக்கும். சாகின்ற தருவாயில் அவன் நான் எப்படியாவது வந்து உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன், உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் பாரு என்று துடித்திருப்பான், கதறி இருப்பான். பல மணி நேரங்கள் அங்கே வெட்டுண்டு கிடந்து கதறி கதறி துடித்து இந்த பழி ஒன்றையே மனதில் வைத்தே கண்ணை மூடியிருப்பான். எந்த உணர்வோடு அவன் இறுதி மூச்சை விட்டானோ அந்த உணர்வோடு பிறக்கிறான் மீண்டும். நல்லா புரிஞ்சுக்கோ, இது அறிவியலோடு சேர்ந்த ஆன்மீகத்தை நான் கூறுகிறேன். அதற்காகத்தான் முன்னோர்கள் இறுதி கணத்தில் கூட ராம நாமத்தை சொல்லி இறைவனுடைய திருவடிகளை பார், வேறு எந்த சிந்தனை இருக்கக்கூடாது, ஒரே ஒரு வாசனை, ஒரே ஒரு பற்றுதல், ஒரே ஒரு ஆசை இருந்து விட்டால் கூட மீண்டும் நீ அதற்காகவே பிறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. ஒரே ஒரு பற்று, கடைசி நிமிஷத்துல என் பேரனை பார்க்கணும் அப்படின்னு இருந்தா கூட அந்த கர்மத்துக்கு நீ திருப்பி பிறந்து வருவ. என் பழைய லவ்வரை பார்க்கணும்,
அந்த கர்மத்துக்காக நீ திருப்பி பிறந்து வருவ. கடைசி பொழுதில் கூட இறை சிந்தனையிலிருந்து விலகிவிடக் கூடாது என்கிறது நம்முடைய வேதங்கள். அன்பானவர்களே, இந்த மானிட பிறப்பு மற்ற உயிரினங்களில் இல்லாத சிறப்பு வாய்ந்த இந்த மனித பிறப்பு நீங்கள் பொருட்களை தேடுவதற்காக இறைவன் தரவில்லை. சொத்தை தேடுறது, பணத்தை தேடுறது, புகழை தேடுறது, பொண்டாட்டிய தேடுறது, குழந்தைய தேடுறது, பொண்ணை தேடுறது, பொருளை தேடுவதற்காக இறைவன் தரவில்லை. ஒரு மாமரம் நிறைய மாங்கனிகளை காய்க்கிறது, அது தனக்கென ஒரு காயை கூட வைத்துக் கொள்வதில்லை. சூரியன் தினந்தோறும் உதித்து இந்த உலகிற்கு ஒளி காட்டுகிறது, தனக்கென ஒரு பாராமீட்டர் கூட தன்னுடைய சூரிய ஒளியை அது பயன்படுத்துவதில்லை. ஒரு பலாமரம் ஆயிரக்கணக்கான காய்களை காய்க்கிறது, ஒரு காயை கூட தனக்கென அது வைத்துக் கொள்வதில்லை. இந்த அரிய மானிட பிறப்பும் இறைவன் அந்த கருணத்திலே தான் படைத்திருக்கிறான். நீ எந்த பொருளையும் தேடி சேகரிப்பதற்காக உன்னை இங்கே அவன் அனுப்பியதில்லை. அப்ப எதுக்கு அனுப்பியிருக்கிறாரு? அப்புறம் எதுக்கு அனுப்பியிருக்காரு? இந்த மானிட பிறப்பு செயலாற்றுவதற்கு, இந்த மானிட பிறப்பு சேவைகள் செய்வதற்கு. வேற எந்த உயிரினத்தாலும் இங்கே செயலாற்ற முடியாது, வேற எந்த உயிரினத்தாலும் சேவைகள் செய்ய முடியாது. தனக்கு பசி வந்தா அது வேட்டையாடும், சாப்பிடும், போய் படுத்துரும். தனக்கு ஆசை வந்தா உடலுறவு கொள்ளும், போய் படுத்துரும். தனக்கு வயறு பிரசவலி வந்தா குட்டியை போட அடுத்த நாள் படுத்துரும். எல்லா விலங்கும் தான் போட்ட குட்டிக்கிட்டே கொஞ்ச நாள் கழிச்சு உடலுறவு கொள்ளும். உங்க வீட்டு நாயே போட்ட குட்டிக்கிட்ட குட்டி வளர்ந்தாச்சுன்னா அந்த தாய் நாய் குட்டி நாயோட உடலுறவு கொள்ளும். உங்க வீட்டு பூனை தான் போட்ட குட்டிக்கிட்டே கொஞ்ச நாள் கழிச்சு குட்டிக்கிட்டே உடலுறவு கொள்ளும். அதுக்கு எந்த இதுவும் கிடையாது, அதுக்கு எந்த சேவை நோக்கமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஆனால் எல்லாம் இல்ல ஏக இறைவன் இந்த அரிய மானிட பிறப்பை தந்திருப்பது நீங்கள் சேகரிப்பதற்காக அல்ல. பொன்னையும் பொருளையும் வீட்டையும் பணத்தையும் சொத்துக்களையும் நகையும் சேகரிப்பதற்காக தரவில்லை. சேவைகள் செய்வதற்கு, செயலாற்றுவதற்கு இந்த அரிய மானிட பிறப்பை தந்திருக்கிறான் இறைவன். அவன் என்னெல்லாம் கனவு கண்டு இந்த மானிட பிறப்பை படைத்தானோ அதற்கு நேர் எதிர்மறையாக இந்த மானிட பிறப்பு செயலாற்றி கொண்டிருக்கிறது. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை பக்தி அல்ல, பக்தி இங்க தேவையே இல்லை. எவ்வளவு நாளைக்கு நீங்க குரங்க பிடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? குரங்கு ஒரு நாள் விட்டுட்டு போயிட்டுனா சரணாகதி. சரணாகதி என்பது நீங்கள் பொருட்களை சேகரித்துக் கொண்டே இருக்கும் வரை சரணாகதி வராது, வரவே வராது. உங்களுடைய சரணாகதி முழுக்க முழுக்க உங்க பெத்த புள்ளகிட்டையோ உங்க பேர புள்ளகிட்டையோ நீங்க சம்பாதிக்கிற பணத்து மேலேயோ உங்க தொழில் மேலேயோ உங்க சொத்துக்கள் மேலேயும் தான் இருக்கு. இங்க எவ்வளவு பேருக்கு ஆயிரக்கணக்குல ஏக்கர் இருக்கு, யாருமே அரை ஏக்கர் இடத்துல ஒரு கோயில் அமைக்கலையே, அரை ஏக்கர் இடத்துல ஒரு ஆலயமும் ஒரு ஆசிரமம் அமைக்கலையே. அறிவுள்ள ஜனங்களை கொண்டு வந்து இந்த பாமர ஜனங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லலையே, அரை வயிற்றுக்கேனும் ஆகாரம் கொடுக்கலையே. பிறகு என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? 1000 ஏக்கர் இருந்து என்ன பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் இல்லையே ராஜா. இந்த 1000 ஏக்கரை நீ அடியோலப்படுறதுக்கு மீண்டும் மீண்டும் பெறப்படுத்து வந்துகிட்டே இருக்கணும். நான் போட்டுட்டு போறேனே. அங்க தோப்புல தண்ணி பாய்ஞ்சதோ, அங்க தோப்புல தேங்காய் வெட்டினானோ, அங்க பழத்தை பறிச்சானோ தெரியலையே என்கிற துடிப்பெல்லாம் உனக்கு இருக்கும். எல்லாம் இல்ல ஏக இறைவன் இதற்காகவா நம்மை படைத்து இங்கே அனுப்பினான் என்றால், அப்படி என்றால் அந்த தோட்டத்திலே வாழும் ஒரு உயிரினமாக நம்ம படைத்திருக்கலாம். இந்த 1000 ஏக்கர் உனக்கு தான் வச்சுக்கோ. மருந்துவாய் மலையில 1000 உயிரினம் கிடக்கு, பாம்பும் பல்லியும் பாச்சாம கிடக்கு. அந்த 1000 ஏக்கர் மலையும் அதுக்குதான், வேற இருக்கு. ஆனால் மனித பிறப்பாக நம்மை படைத்ததன் பலன் இதுவெல்லாம் சேர்த்துக் கொள்வதற்கா? அரைஜான் வயிற்றுக்கு உணவிடுவதற்கு தானே. 1000 ஜனங்களை வரவழைத்து அவருக்கு கொஞ்ச நேரம் ஞானத்தை புகுட்டுவதற்கு தானே. அதற்காகத்தானே இறைவன் நமக்கு சிந்தனையும் செயலையும் நமக்கு தந்திருக்கிறார். மற்ற எத்தனை கோடி உயிர்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை இந்த மானிட பிறப்புக்கு தந்திருப்பது அவனுடைய படைப்பை எல்லாம் நாசமாக்குவதற்கா?
இல்ல எனக்கது 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 என்று கட்டி சொந்தம் கொண்டாடுவதற்கா? உன்னுடைய மனைவியே உனக்கு இல்லையே, உன்னுடைய மகனே உனக்கு இல்லையே, பிறகு இங்க இருக்கிற 1000 கோடி சொத்து யாருக்கு? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஒரு அம்மா எவ்வளவு கோடிகள் சேர்த்தாங்க, எதையாவது கொண்டு போக முடிஞ்சுதா? எதையாவது கொண்டு போக முடிஞ்சுதா? இல்லையே, இல்லையே. நம்முடைய ஆசிரமத்திலே ஒரு இளம் வயது பெண்மணி, ஒரு நடுவயது பெண்மணி என்கிட்ட திடீர்னு ஒரு நாள், குருஜி உங்களை நான் கடத்திட்டு போயிருவேன் அப்படின்னாங்க. இப்ப நீங்க என்னங்க சொல்றீங்க? குருஜிய ஒரு நடுவயது பொண்ணு கடத்திட்டு போறதா? ஐயோ என்ன இது கேவலமா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. நான் உண்மையில சந்தோஷப்பட்டேன். ஏன் சந்தோஷப்பட்டேன்னா, இந்த பெண்ணுக்கு ஒரு வழியில என்னுடைய ஞானம் பிடிச்சிருக்கோ, என்னுடைய ஆன்மீகம் பிடிச்சிருக்கோ, இவர் ஒரு வழியில பகவானுடைய அடியார் சொல்லதான் நடந்துருது, இவர் தொடுதெல்லாம் தொடங்கிறதுனால இவரை தூக்கி நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டா நம்ம வீட்டுல நல்லது நடக்குமேன்னு சொல்லுதோ அப்படின்ட்டு, ஏமா அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு அடுத்த வார்த்தை சொல்லிச்சது, கையில 5 பவுனுக்கு பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க, கை விரல்ல வைரம் வச்சு பிளாட்டினம் மோதிரம் போட்டிருக்கீங்க, நவரத்துல கல்லு வச்சு மோதிரம் போட்டிருக்கீங்க, உங்க இடது கையில பேட்டக் பிலிப் காஸ்ட்லி இம்போர்ட்டட் வாட்ச் கட்டிருக்கீங்க, கழுத்துல தங்க சங்கிலி போட்டிருக்கு, உங்களை நான் கடத்திட்டு போயிருவேன் குருஜி. ஆஹா, டே சிவகுமார், உனக்கு இது வேலையா? உனக்கு தேவையாடா இந்த ஆசிரமம்? தேவையா இந்த ஞான பேச்சு? தேவையா? இந்த ஜனங்களை நான் என்னன்னு சொல்றது? இந்த ஜனங்களை நான் என்னன்னு சொல்றது? அப்போ இங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், அதெல்லாம் அவங்க நெஞ்சில உரைக்கல. இந்த 5 பவுன் பிரேஸ்லெட்டும், கையில கிடக்க வைரம் பதிந்த பிளாட்டினம் மோதிரமோ, இந்த நவரத்ன கல் மோதிரமோ, பேட்டக் பிலிப் வாட்சியம் தான் கண்ணை பறிக்குது. இறைவா, இறைவா, இதெல்லாம் கூட வருமா? காதற்ற ஊசியும் கடைவெளிக்கு கண்ணு பாடினாரு. காதற்ற ஊசி கூட வராதுன்னு ஒரு பெரிய மகான் பாடுனானே. இந்த பேட்டக் பிலிப் வாட்சும் இந்த பிரேஸ்லெட்டும் நாளைக்கு என்ன கூட போட்டா புதைக்க போறாங்க. எல்லாத்தையும் பத்திரமா கலத்தி, நிவாஸ் இதை கொண்டு பத்திரமா உள்ளவை, யாரும் எடுத்துட்டு போயிடக்கூடாது, கூட்டத்துல உள்ள கொண்டு வை அப்படின்னு எல்லாத்தையும் பத்திரமா பீரோல வச்சு பூட்டிக்கிட்டு தான் நம்மளை தொட்டில வச்சு பூட்டுவான். வேற எதுவும் கிடக்கா பாரு, கிழட்டு போய் அரை நிறையில எதுவும் போட்டிருக்கான பாரு, நமக்கு தெரியாம ஜட்டியை கலத்தி பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பாருப்பா ஏதாவது கிடக்கா பாரு இடுப்புல சொல்லுவாங்க வீட்டுல தூர அம்மா. அப்போ இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகத்திலே நாம் என்ன தர்மத்தை செய்தோம்? நீங்க தர்மம்ங்கிற பேர்ல நாய்க்கு பிஸ்கட் போடுறது தர்மம் நினைச்சிடாதீங்க தயவு செய்து. எல்லாருக்கும் அதான் ஃபேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, நாய்க்கு பிஸ்கட் போடுறது தர்மம். ஆட பாவிகள், அது நாயை கொல்றதுக்கு விஷம் போடுறது. முதல்ல நாயை கொல்றதுக்கு விஷம் போடுறது இந்த டைகர் பிஸ்கட்டை போடுறது. அழகா அது பாட்டுக்கு மோட்டுக்கிட்டு பேண்டுக்கிட்டு தெரிஞ்ச உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சி வீட்டுக்கு அடைச்சு போட்டு, ஒரு குரூப் கிளி வளர்க்குது, ஒரு குரூப் அணில் வளர்க்குது, ஒரு குரூப் நாய் பூனை கோழி ஒண்ணே விடுறது இல்ல முயல் வளர்க்குது. எல்லாத்தையும் வளர்த்து இப்போ அதுகளுக்கும் சுகரு, பிபி, ஹார்ட் அட்டாக், கேன்சர், அதை ஏசி ரூம்ல போட்டு உறங்க வச்சு, அது பாட்டுக்கு திறந்த வழியில மோண்டுட்டு பேண்டுட்டு தெரிஞ்சதை புடிச்சு போட்டு அதுக்கு நாப்கினை போட்டு விட்டு, பூனைக்கு பேலுக்கு ஒரு மண்ணை கொண்டு வச்சு என்ன கொடுமை எல்லாம் பண்றீங்க ஐயா? உயிரினத்திற்கு தர்மம் செய்ய சொன்னதே பசுவுக்கு ஒரு வாயுரைன்னு சொன்னது அகத்தி கீரையை தான் பரிந்துரைக்கிறது தர்மம். வாழைப்பழத்தை தான் பரிந்துரைக்குது. நல்லா புரிஞ்சுக்க. ஏன் அகத்தி கீரையை பரிந்துரைத்தது? பசுவின் உடம்பிலே விஷம் இருந்தாலும் அது பாலிலே கலக்காது. ஆகவே இந்த பசுவின் உடல் நலத்திற்காக அகத்தி கீரையை நீ கொடுத்தால் உனக்கு புண்ணியம்னு வேதம் சொல்லுது. அகத்தி கீரை தான் பசு கொடுக்கணும். நீ அதுக்காக சாம்பார் சோளை போட்டீங்கன்னா எந்த உயிரினத்திற்கும் நீ சாப்பிடுற உணவை போடுறதுங்கிறது நீ பாவத்தை சம்பாதிக்கிற ராஜா, புரிஞ்சுக்கோ. ஏன் நீ சாப்பிடுற உணவை போடக்கூடாது? எந்த உயிரினத்திற்கும் ஸ்வெட் கிளாண்ட் கிடையாது, வேர்வை சுரப்பி கிடையாது. நீ உப்பத்திங்கலாம், உனக்கு வேர்வையில வெளியே வந்துடும். ஆனா ஒரு மாட்டுக்கு, நாய்க்கு, பூனைக்கு வேர்வை வராது, வேர்வை கிடையாது. நீ அது திங்கிற உப்பு எப்படி வெளியே வரும்? கிட்னி கேடாய் போயிடும். அப்போ நீ உயிரினங்களுக்கு நான் தர்மம் பண்றேங்கிற பேர்ல டைகர் பிஸ்கட் நீ திங்கிற அவ்வளவு சோத்தையும் வடையும் காப்பியும் அதுக்கு வச்சேன்னா அது சீக்கிரம் சாம போகுதுன்னு அர்த்தம். அப்போ கடவுள் உனக்கு 1000 கோடிக்கு சொத்து தந்திருந்தாலும், உனக்கு 1000 கோடிக்கு சொத்து தந்திருந்தாலும்
எனக்கு அரசன்று இடம் தந்திருந்தாலும் 2 பேருக்கும் ஒரே நேரத்துல 4 இட்லி திங்கிக்கு தான் இடம் தந்திருக்கான் வயத்துல. வெறும் 4 இட்லி திங்கிக்கு தான் இடம் தந்திருக்கான். உனக்கு 1000 கோடிக்கு சொத்து தந்த இறைவன் ஏன் ஒரு அண்டா நிறைய சோறு திங்கிக்கு உனக்கு வாய்ப்பு தரல? உனக்கு 1000 கோடிக்கு சொத்து தந்திருக்கான்ப்பா, ஏன் உனக்கு ஒரு அண்டா நிறைய அவன் கடவுள் மாதிரி ஏன் வாரி விழுங்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு தரல? தந்திருக்கணும்ல. அப்போ தந்திருக்கணும்ல. 1000 கோடி பணத்தையும் 1000 கோடி சொத்தையும் தந்தவன் உனக்கு ஒரு அண்டா நிறைய இட்லியும் அண்டா நிறைய பிரியாணியும் திங்கிறதுக்கு இடம் தந்திருக்கணும்ல, ஏன் தரல? அப்போ நீ ஏதோ இறைவனுடைய சித்தத்துக்கு எதிராக நீ செயல்பட்டு இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு 4 இட்லிக்கு தான் வயத்துல இடம் தந்திருக்கான், ஆனா நான் 1000 கோடியை வச்சிருக்கேன்னா இது ஏதோ இறை சித்தத்துக்கு எதிரானதுங்கிறத நாம எப்ப புரிஞ்சுக்க போறோம்? எப்ப புரிஞ்சுக்க போறோம்? எப்ப புரிஞ்சுக்க போறோம்? பிரபல திரைப்பட நடிகர் இன்னைக்கும் 600 கோடி ஒரு படத்துக்கு வாங்கி சம்பாதிக்கிறார்னா அவரால் அரை கப்பு கஞ்சி தான் குடிக்க முடியுது. அவர் 600 கோடி வாங்கி எதுக்கு? அரை கப்பு கஞ்சி தான் குடிக்கிறார். 2 கிட்னியும் திருப்பி வேற மாத்தியாச்சு. உடம்புல அவ்வளவு வியாதி இருக்கு. அப்ப என்ன பிரயோஜனம்? அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ 1000 கோடி சொத்துக்கள் 1000 கோடி நகைகள் வைத்திருந்தாலும் காதற்ற ஊசியும் வாராது கிடைக்கான்னு சொன்னாலே. இன்று நாம் பேச போகிற சற்சங்கம், அப்ப இதுவரைக்கும் பேசலையா சாமி? இனிதான் பேச போறீங்களா? ஏற்கனவே பேசிய ஒரு சற்சங்கம் தான். ஒரு அடியார் பெருமகனார் என்னிடத்திலே ஒரு சந்தேகத்தை வைத்தார். ஐயா, நான் இதுவரைக்கும் நம்பிட்டு இருக்கிறது பாவத்தையும் புண்ணியத்தையும் மட்டுமே கொண்டு போக முடியும் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை 1000 கோடிகளையும் நீங்கள் அடுத்த ஜென்மத்திற்கு கொண்டு போக முடியும் நான் சொன்னேன். என்னங்க சொல்றீங்க? நான் இதுவரைக்கும் அறிஞ்சுக்கிட்டது நாம செய்த பாவத்தையும் புண்ணியத்தையும் மட்டும்தான் கொண்டு போக முடியும்னா நான் அறிஞ்சேன். எப்படி நான் சேர்த்த பணத்தையும் சொத்துக்களை எப்படி கொண்டு போறது எனக்கு தெரியலையே அப்படின்னார். அந்த திருமகனாருக்கு வேண்டியும் அந்த சத்சங்கத்தை கேட்காமல் புதிதாக வந்திருக்கிற பல அடியார் பெருமக்களுக்காகவும் அந்த விஷயத்தை நாம் பேசுவோம். இவ்வளவு நேரம் நாம என்ன சொன்னோம்? 1000 கோடி எதுக்கு சொத்து வச்சிருக்க? அரை பைசாக்கு பெறாம அதை வச்சு யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம 1/2 ஏக்கர் இடத்துல கூட ஒரு ஆசிரமம் வைக்காம நல்ல அறிவு திருமணார்களை கூட்டிட்டு வந்து அறிவை பெருக்காம 1/2 வயதுக்கு சோறு போடாம 1000 ஏக்கரை சேர்த்து வச்சிருக்கிறியே, என்ன பிரயோஜனம்னு கேட்டோம் இல்லையா? இங்கேதான் பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கு ஒரு அருள் வார்த்தையை, ஒரு அற்புதமான ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இங்க எழுதி போட்டிருக்கிறது பாருங்கள். இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரமும் பணமும் ஒருபோதும் வீணாகாது, திரும்ப பல மடங்காக உங்களுக்கு வரும் அப்படின்னு எழுதி போடுற. ஏற்கனவே சத்சங்கத்தை கேட்டவங்க இன்னும் கூர்மையா கேளுங்க. நான் கேட்டது தானே அப்படின்னு இருக்கக்கூடாது. இறைவன் ஒரு கருத்தை சொன்னால் அதை சும்மா சொல்லுவானா? விளையாட்டுக்கு சொல்லுவானா? இல்ல பொய் சொல்லுவானா? தன்னை பிச்சைக்காரன் என்று யோகி ராம் சுரத்குமார் சொன்னார். சாட்சாத் அந்த பிச்சேஸ்வரரான ஈஸ்வரன் தான் பிச்சைக்கார வடிவத்திலே வந்த யோகி ராம் சுரத்குமார். எல்லாம் உள்ள ஈஸ்வரனுக்கு பிச்சாண்டவர், பிச்சேஸ்வரன் என்ற ஒரு பெயர் இருக்கிறது, ஒரு நாமம் இருக்கிறது. அந்த வடிவத்திலே அவதரித்தவர் தான் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இந்த கலியுகத்திலே இந்த பாலா போன ஜனங்க இப்படி இருப்பார்கள் என்று எண்ணித்தான் பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஒரு அழகான தத்துவத்தை நமக்கு சொல்கிறார். இந்த பிச்சைக்காரன், நீங்க நல்ல நுணுக்கமா அதை கவனிக்கணும் ராஜா. இந்த பிச்சைக்காரனுக்காக நீங்கள் செலவழிக்கும் பணமும் நேரமும் ஒருபோதும் வீணாகாது, பல மடங்காக திரும்ப வரும். இதுல என்ன அர்த்தம் இருக்கு, என்ன சூட்சமம் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ உங்களுக்கு இப்ப தோன்றது, இப்ப என்ன சாமி ஒரு 100 ரூபாய் காணிக்க வேணும்னு கேக்குறீங்க, அதை கொஞ்சம் ஓப்பனா சொல்ல வேண்டியதானே? அதுக்கு போய் எதுக்கு இப்படி இப்படிங்கிறீங்க? இங்கிட்டு 100 ரூபாய் வச்சா வெளியே போனா எங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், அதானே? கிடைக்குதா இல்லையான்னு பாப்பேன். நான் 100 ரூபாய் காணிக்க வச்சுட்டு போறேன், போன உடனே கிடைக்குதா இல்லையான்னு பாப்பேன். டாக்டருக்கு கிடைக்கும், அவருக்கு நிறைய ஓபி இருக்கும். இப்போ அதை விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு ஒரு பல மடங்கு இல்ல, பல 1000 மடங்கு அவருக்கு கிடைக்கும். பாய் கிடைக்குமா? பாய் தான் ஃபேக்டரி பிடிச்சுக்கிட்டு வந்திருப்பாரு. அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் சொன்னதன் சூட்சமம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா?
இப்ப உள்ள கலியுகத்தில் இந்த பாழா போற ஜனங்களுக்கு அந்த சூட்சமம் தெரியவில்லை. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் அதை அறிந்து வைத்திருந்தார்கள். இந்த ஜென்மத்தில் நாம் சம்பாதித்த அத்தனையும் அடுத்த ஜென்மத்திற்கு என்னால் கொண்டு போக முடியும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். அதை செய்தார்கள். இப்போ அங்கங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை கோடீஸ்வரன், இவன் எப்படா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா பிறந்தான், இவன் எப்படா இத்தனாயிரம் கோடிக்கு அதிபதியா வந்தான், நீ யோசிக்கிறியே? இவன் எல்லாம் போன ஜென்மத்துல அதை செய்துட்டு வந்தவன் தான். என்ன சூட்சமோ? அப்போ இங்க 100 ரூபாய் வச்சுட்டு வெளியே போனவனுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும்னு பகவான் சொல்லல. நீ இங்க சரக்குல யோகிராம் சோப்பா நாம பிரச்சார குடியில 3 மணி நேரம் வந்து உட்கார்ந்தா உனக்கு 30 மணி நேரம் எக்ஸ்ட்ரா லைஃப்ல தருவேன்னு அவர் சொல்லல. இதனுடைய சூட்சம் இங்கதான் இருக்கு ராஜா. காதற்ற ஊசியை கூட கொண்டு போக முடியாதுன்னு அவர் சொன்னாரு. ஆனா எல்லாம் இல்ல ஏக இறைவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ எப்படி சம்பாதித்த பாவத்தையும் புண்ணியத்தையும் நீ அடுத்த ஜென்மத்திற்கு கொண்டு போகிறாயோ, அதே போல நீ சம்பாதித்த நியாயமாக சம்பாதித்த அத்தனை செல்வத்தையும் அடுத்த ஜென்மத்திற்கு கொண்டு போக முடியும். எப்படின்னா நீ எவ்வளவு இறை சேவைக்காக உன்னுடைய செல்வங்களை செலவு செய்கிறாயோ, எவ்வளவு இறை அடியார்களுக்காக உன்னுடைய செல்வங்களை எல்லாம் வாரி வாரி வழங்குகிறாயோ, எந்த செல்வத்தை எல்லாம் அடுத்த ஜென்மத்திற்கு நீ கொண்டு போக வேண்டும் என்று கருதுகிறாயோ, அதையெல்லாம் இந்த ஜென்மத்திலே நீ நல்லவர்களுக்கு பாத்திரம் அறிந்து பிச்சையாக இடும்போது அதை நான் வரவு வைத்துக் கொள்கிறேன். எப்படி ஹவாலா பணம் துபாயில கொடுத்தா இங்க உனக்கு பணத்தை கையில கொடுத்துறானோ, நீ இங்க ஹவாலா பணத்தை இங்க கொடுத்தா அமெரிக்கால எப்படி அங்க உன் கையில தந்துடுறானோ, அதே போல இங்கே நீ அடியார்களுக்கும் இறை சேவைக்கும் கோவில்களுக்கும் வாரி வாரி கொடுக்கிற செல்வங்களை நான் அடுத்த பிறப்பிலே உனக்கு வட்டியோடு தருவேன் என்கிறான் இறைவன். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் சொத்துக்கள் எல்லாம் கோயில்கள் எழுதி வச்சாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க பாதிக்கு மேல சொத்து கோயில்களுக்கும் மடங்களுக்கும் தான் இருக்கு. ஏன் எழுதி வச்சான்? பைத்தியக்காரனாவே. எதுக்கு கோயில்களுக்கு சொத்துக்கள் எழுதி வச்சான்? அவனுக்கு தெரியும் இங்க கொடுத்தா அங்க அவர் தருவாருங்க. எனக்கு தெரியும். நீ எவ்வளவு நேரத்தை உன்னுடைய குடும்பத்திற்கு செலவழிப்பதை விட கடவுளுக்கு செலவிடுகிறாயோ, இந்த நேரத்தை வட்டியும் முதலுமாக அடுத்த பிறவிலே உனக்கு அதிக ஆயுளை தருவான் அவன். போன பிறவில அவன் எனக்காக இவ்வளவு நேரத்தை செலவு பண்ணிருக்கான்ப்பா. தன்னுடைய குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, தொழிலை விட்டு, இறை சேவை என்ற பெயரிலே எனக்காக அவன் இத்தனை மணி நேரங்களை, நாட்களை அவன் செலவழித்திருக்கிறான். இதையெல்லாம் வட்டியோடு திரும்ப தருவோம் தான் இறைவன். நீ ஒரு ரூபாயேனும் இறைவனுக்காக மனதார செலவு செய்வாயானால் அதை வட்டியும் முதலுமாக திருப்பி தருவவன் தான் இறைவன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த ரஜினிகாந்த் கிட்ட என்ன இருக்குன்னு 600 கோடி படம் ஓடுது. கையங்காலும் குச்சி போல இருக்கு. தலையில ஒண்ணும் இல்ல, தோல்லையும் ஒண்ணும் இல்ல, ஒரு திறமையும் இல்லை. ஆனா இன்னைக்கு 75 வயசுல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு. போயஸ் கார்டன்ல அவருடைய சொத்து மதிப்பு என்ன, அவர் வச்சிருக்கிற கார்களுடைய மதிப்பு என்ன, அவருடைய செல்வங்களுடைய மதிப்பு என்ன, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது ராஜா? எங்க இருந்து வந்தது? போன பிறப்பிலே அவன் விதைத்தது. நான் திரும்பவும் சொல்றேன், உன் பிள்ளைக்கும் கொள்ளிக்கும் வச்சுட்டு போறது 10 பைசா அடுத்த ஜென்மத்துக்கு வராது ராஜா. இங்க பூரா பையன் அதான் செய்யிட்டு இருக்கிறான். என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு 10 பைசா பேராது அடுத்த பிறகு இல்லை. நீ பிச்சை எடுக்கும். எல்லாம் ஏக இறைவன் உன்னை பணம் சேர்க்கறதுக்கு பிறக்க வைக்கல, சொத்து சேர்க்கறதுக்கு பிறக்க வைக்கல. சேவைகள் செய்வதற்கு செல்வத்தை தந்திருக்கிறான். அவனை பற்றி பேசுவதற்கு உனக்கு சொல்வளத்தை தந்திருக்கிறான். அவனை பற்றி பாடுவதற்கு உனக்கு குரல் வளத்தை தந்திருக்கிறான். அவனுக்கு சேவைகள் செய்ய கையில் பலத்தை தந்திருக்கிறான். அவனை சுற்றி நடக்க உனக்கு கால்களை தந்திருக்கிறான் ராஜா. நீ ஓடி ஓடி உழைச்சி அங்க ஒதுக்கல பதுக்கிறதுக்கு அவனை தந்திருக்கிறான். அத்தனை செல்வங்களையும் நீ அவனுக்கு கொடுத்து விட்டு சென்றாலும் ஓம்புள்ள மகாராஜா மாதிரி வாழும். பாக்குறியா நீ? இன்னும் 10 ஆண்டுகளிலும் நான் உயிரோடு இருப்பேன். ஆனால் அத்தனை செல்வங்களையும் அவன் திருவடிகளுக்கு நான் செலவு செய்ய தயாராக இருக்கிறேன். என் பிள்ளை எப்படி வாழ்ந்து நீ
பாக்குறியா நீ? மீனை பிடிச்சி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு போகாத, சுட்டு தும்பான்னு. மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டு போ, அவனே தூண்டில் வாங்கி மீன் பிடிப்பான், இல்ல ஆத்துக்கரைக்கு மீன் பிடிப்பான். உன் கடமை என்ன? உன் கடமை என்ன? நீ எதுக்காக வந்த? பதுக்கிறதுக்கு உன்னை படைக்கல பகவான், பதுக்கி வைக்கிறதுக்கு உன்னை படைக்கல. தயவு செய்து புரிஞ்சுக்க. சேவைகளில் உன்னை முழுமையாக செயலாற்று. சத்தியம். இறைவனுக்கான சேவை நீ பரிபூர்ணமாக செய். அந்த எண்ணம் வராத வரைக்கும் உன் வீட்டுல நிம்மதி இருக்காது. அந்த எண்ணம், நான் இறைவனுக்காக எதையும் செய்வேன், அவன் தந்த போட்ட பிச்சை, இந்த பிச்சைக்காரன் தந்த பணம் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு போகதையா மீதி, உன்னை வணங்கும் நேரம் போகதையா மீதி, என் தொழிலுக்கு குடும்பத்துக்கும் ஆலயத்துக்கு நான் எப்ப வரணும் துடிச்சிட்டு இருக்கிறேன் என்கிற எண்ணம் உனக்குள் எப்போது வருகிறதோ உன்னுடைய வாழ்க்கையில் நேரத்தை அவன் அதிகமாக தருவார். உன்னுடைய வாழ்க்கையை செல்வத்தை அவன் அதிகமாக தருவார். ஒவ்வொரு கிறிஸ்தவ சர்ச்சுகளும் இன்று வெளிநாட்டு பணத்தை அரசாங்கம் முழுமையாக தடை செய்த பிறகும் செல்வத்தில் கொழிக்கிறது. உள்ளூர் ஜனங்க வாரி வாரி இறக்கிது சர்ச்சுகள்ல பணத்தை. ஒவ்வொரு ஆலயங்களும் ஜகஜோதியா புதுப்பிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய சனாதன ஜனங்கள் 10 காசு எடுக்கிறதுக்கு யோசிக்குது. பாக்கெட்ல இருந்து சிவகுமார் இருக்கா, சும்மா இருக்கா, 10 ரூபா இருக்கா பாருங்க, பாக்கெட்ல இருந்தா போட்டு போங்க, அதை வச்சுக்க, உள்ள வச்சுக்கோங்க, இருக்கட்டும். நாளை பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்ல, சும்மா இருங்க, வைங்க, உள்ள வைங்க. ஃபீஸ் கடவுள் கட்டுவான். நீ எனக்கு தரணும், தயவுசு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. எனக்கு நீ ஒரு காசு தர வேண்டாம், எனக்கு பகவான் தந்ததற்கு நான் செலவு பண்ணுவேன் ராஜா. ஆனால் ஒருவேளை விளக்கெரியாமல் உங்கள் குலதெய்வ கோயில்கள்லாம் கிடக்கும், ஒருவேளை விளக்கு வைக்க முடியாம ஒரு பூசாரி இல்லாம உங்க ஆலயங்கள் கிடக்கும். அங்க போங்க, இங்க ஒரு புண்ணிய ஆத்மா இருக்கு, ஒரு வாழ்க்கையை அவருடைய தகப்பனார் காலத்துல இருந்தே ஆலயத்துக்கு அர்ப்பணிச்சவர். ஏன் நான் ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணு கேட்கிறேன், ஆலயத்தை புனரமைச்சது அவரு, வாழ்நாள் முழுக்க சிவனுடைய நாமத்தை புகழ பரப்பிக்கிட்டு இருக்குது அவரு. அந்த கோயிலுக்கு சொந்தக்காரன் குடும்பம் நல்லா இருக்கா, இவர் வீடு நல்லா இருக்கா? நீ எனக்கு சொல்லு. அந்த கோயிலுக்கு சொந்தக்காரன் மாதிரி வீடு நல்லா இருக்கா, இல்ல இவர் குடும்பம் நல்லா இருக்கா? நீ எனக்கு சொல்லு. இவருக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கு, கோயில் சொந்தக்கார குடும்பம் எப்படி இருக்கு சொல்லு. அதுதான் இறைவனுடைய மகத்துவம். இந்த அரிய மானிட பிறப்பு நமக்கு விளையாட்டுக்காக பகவான் தரல, விளையாட்டுக்காக பகவான் தரல. உனக்கு சம்பாத்தியத்தை நீ வயர் முழுக்க தின்னு கொழுக்கிறதுக்காக அவன் தரல. உனக்கு தேவை 4 இட்லி தான் ராஜா, மத்தியானம் ஒரு பவுல் சோறு தான், ராத்திரிக்கு இத்தோடு 2 கோதம்பு தோசை தான் உனக்கு தேவை. அப்புறம் எதுக்கு இது உனக்கு தந்திருக்காரு கடவுள்? உன்னுடைய முன்ஜென்ம பாவங்களை களைவதற்கு ஒரு வாய்ப்பாக தந்திருக்கிற. தரேன், நிறைய தரேன், குடு, பாவங்களுக்கு குடு, உனக்கு நிறைய தந்திருக்கிறேன், குடு, உன் போன ஜென்ம பாவங்கள் எல்லாம் களைஞ்சுக்கோ, குடு. ராஜா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நிறைய பதுக்கி வச்சிருக்கவனுக்கு நிறைய குடும்பம் நல்லா இல்லை, பதுக்கி வச்சிருக்கோம் நிறைய குடும்பங்கள் நல்லா இல்லை, என் கண்ணால பாக்குறேன், நல்லா இல்ல ராஜா. ஆனா 10 ரூபா பாக்கெட்ல இருந்தாலும் 5 ரூபா சாமியை கொடுப்போம்னு நினைக்கிறவன் நல்லா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். இறைவன் நமக்கு அருளி இருப்பது எல்லாமே இறை சேவைக்கு தான். நீ என்ன செய்யற பாப்போன்னு தான் உன்னை சோதனைக்கு தாங்க விட்டுருக்கான், அதை நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பூர்வ ஜென்மத்திலே நீங்கள் செய்த பாவங்களை எல்லாம் களைவதற்கு ஒரு பெரிய தளம் அமைத்து தந்திருக்கிறான் உங்களுக்கு. இங்கே உங்களை சோதிக்கிறான், திரும்ப அவனுக்கு எவ்வளவோ தர, நீ எவ்வளவு கொடுக்கிற பாப்போம், சோதிக்கிறான். இப்போ சில ஒரு பகுத்தறிவாளர்கள் கேட்பாங்க, ஏப்பா வாங்கிட்ட பிச்சை வாங்கினா கடவுள் திங்கணுமா? என்னப்பா பைத்தியாரதனமா பேசுற, உனக்கு பணம் வேணும்னு கேளு, உனக்கு எதுவும் வீடு கட்ட வேண்டியிருக்கோ, இல்ல பிள்ளை கல்யாணத்துக்கு எதுவும் பணம் தேவை இருக்கோ, சும்மா அந்த பிட்லாம் போடாத, உங்ககிட்ட வாங்கிதான் கடவுள் திங்க போறானோ கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இறைவன் அதை செய்ய சொல்லல, காணிக்கை பத்தியில ஒன்று போட சொல்லல. இறை சேவை என்பது வேற, அதை போல நீங்க புரிஞ்சுக்க. இறைவனுக்கு காணிக்க கொடுக்கறதுங்கிறது வேற, இறை சேவை என்பது வேற. ஒண்ணுமே முடியலையா ஒரு கோயில போய் புல்ல கொடுங்க, ஒண்ணுமே செய்ய முடியல ஒரு கோயில போய் ஒட்டனாடி, அது கூட இறைவன் ஏத்துக்குவானே. நீ அதற்கு கூட நேரத்தை நான் செலவழிக்க மாட்டேன் என்கிற போது உனக்கு எப்படி அவன் இன்னும் ஆயுள் அதிகமா தரணும் நீ எப்படி எதிர்பார்க்கிற? என்னத்தை கிழிச்சுட்ட இப்ப தந்த ஆயுளுக்கு, நீ என்னத்தை கிழிச்சுட்ட இப்போ? நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் நீங்கள் தேடிய அத்தனை பணத்தையும் அடுத்த ஜென்மத்திற்கு ஒரு ரஜினிகாந்த் போல இங்க கொண்டு போக முடியும், செல்வந்தனாக வாழ முடியும். எல்லாவற்றையும்
நீங்கள் இறை சேவைக்கு இறைக்கும் போது, இறை அடியார்களுக்கு தொண்டுகள் செய்யும் போது, இறை காரியங்களுக்கு வாரி வாரி கொடுத்த போது, எங்க பழைய காலத்துல ஒவ்வொரு வள்ளல்களும் மன்னர்களும் மகாராஜாக்களும் எவ்வளவு வாரி 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 இறைச்சிருக்காங்க. ஒரு கோயில கெட்டதோட விட மாட்டான். இந்த கோயில் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு எப்படி செல்வ செழிப்போட பூஜை நடக்கணுமோ அதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சுட்டு போயிருப்பான். எல்லாம் அபிஷேகத்துக்கு என்ன வேணும் அதுக்கு 10 ஏக்கர் இடத்தவை, இதுக்கு அன்னதானத்துக்கு என்ன வேணும் அதுக்கு ஒரு 1000 ஏக்கர் இடத்தவை, எல்லாம் கொடுத்துட்டு போனான். இன்னைக்கு பெரிய டாடா பிர்லா அம்பானி இருக்கானே, இவன் எல்லாம் ராஜராஜ சோழனா இருப்பான். அதை புரிஞ்சுக்கோ ராஜா. இந்த இந்தியாவில பெரிய அம்பானி அதானினா இவனுக்கு எல்லாம் எப்படி பணம் வந்து நீ நினைக்கிறியே, இவன் எல்லாம் அன்னைக்கு ராஜராஜ சோழனா பிறந்தவனா இருப்பான். அத்தனை சிவாலயங்களை கட்டியவனா இருப்பான். உனக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியும் ராஜா, இறைவனுக்கு தெரியும். அதனாலதான் அவன் இந்த பிறப்பிலும் கோடீஸ்வரனாக இருக்கிறான். அதை புரிஞ்சுக்கோ. இது நான் சொல்லல, அவர் சொல்லிட்டார். இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் பணமும் நேரமும் உனக்கு துளி கூட வீணாகாது, மீண்டும் அடுத்த பிறப்பிற்கு அது தருவேன். அவரு மறைவு எந்த கடவுளும் அவன் நேரடியா சொல்ல மாட்டான், நாசூக்கா தான் சொல்லுவான். பல மடங்காக திரும்ப வரும் என்பதன் அர்த்தம் அதுதான். அப்போ வெறும் பாவத்தையும் புண்ணியத்தையும் மட்டும் நீங்க கொண்டு போறதில்ல ராஜா. நீ எவ்வளவு செல்வத்தை அடுத்த தலைமை அடுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போட வேண்டி விரும்புறியோ அத்தனை செல்வத்தை நீ நான் சொல்ற மாதிரி செலவழிச்சு பாரு, நான் சொல்ற மாதிரி நீ சேவை செய்து பாரு, நான் சொல்ற மாதிரி நீ இறைவனுக்காக உன் நேரத்தை அர்ப்பணிச்சு பாரு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எல்லா வேலையும் போக எனக்கு நேரம் தான் சாமி கும்பிட வருவேன் என்பது படுமுட்டாள்தனம். சாமியை கும்பிட்டுட்டு தான் நான் மறுவேலை பார்ப்பேன் என்பதுதான் புத்திசாலித்தனம். நீ எவ்வளவு நேரத்தை பகவானுக்காக செலவிடுகிறாயோ அது எல்லாம் அடுத்த பிறப்பிலே உனக்கு நீண்ட ஆயுளாக வரும், நீண்ட ஆயுளாக வரும். இறைவன் ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஓரவஞ்சனக்காரனே கிடையாது இறைவன். நீ எதை செய்தாலும் அதை பல மடங்காக உனக்கு திருப்பி தருவவன் தான் கருணாமூர்த்தி. மனுஷன மாதிரி வாங்கிட்டு நன்றி மறக்கிறவன் இல்ல. நீ எதை செய்தாலும் அதை பல மடங்கா உனக்கு திருப்பி தரவன் தான் ஏக இறைவன். அப்ப அவனுக்கு நீ கொடுத்து பாரு. எதுக்கு இந்த பாலாபுர ஜனங்களுக்கு கொடுத்துட்டு கிடக்குற? பிள்ளைக்கு கொள்ளிக்கு பேரனுக்கு நீ எதுக்கு சேர்த்து வைக்கிற? அவன் சம்பாதிச்சுக்குவான், அவன் நல்லா இருப்பான். அவனை இறைவனை வழங்குவதை கத்துக்கொடு, பக்தியை கத்துக்கொடு, கடவுளை பத்தி சொல்லிக் கொடு. இத நான் சொன்ன கருத்து அவனுக்கு சொல்லிக் கொடு. ராஜா, நீ சம்பாதிக்கலாம், எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம் தெரியுமா? நீ சம்பாதிச்செல்லாம் எப்படி நல்லா வச்சு வாழலாம் தெரியுமா? நீ இப்ப சம்பாதிச்சு அடுத்த பிறகு எப்படி கொண்டு போலாம் தெரியுமா? எங்களுக்கு ஒரு குறிச்சி சொல்லி தந்தா இருப்பான், நீ சொல்லிக் கொடு. இதுதான் நீ குழந்தை கத்துக் கொடுக்க வேண்டியது ஒழிய. ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொல்லுவான், அவர் நல்ல தகப்பனின் கடமை பெற்ற பிள்ளைக்கு ஆரோக்கியமான உடம்பையும் நல்ல கல்வியும் கொடுப்பதுதான் ஒரு தந்தையின் கடமை. வேற ஒரு மயிரும் நமக்கு கடமை கிடையாது, வேற ஒரு மண்ணாங்க நமக்கு கடமை கிடையாது. ஆனா இந்த பெற்றோர்கள் இந்த இரண்டையும் தவிர வேற எல்லா கடமையும் கொடுக்குறான். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறது இல்ல, பூரா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி கொடுக்குறான் திங்கிறதுக்கு, சீக்கிரம் சாப்பிட்டுன்னு. அடுத்தது நல்ல கல்வியை கொடுக்கறதே இல்ல, திணிக்கிறது கொண்டு போய். அப்போ அப்போ நீ பாக்கியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போறியே, என்ன ஆகும்? எங்க மகாலிங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு போறாரு, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எங்க போச்சு எல்லாம்? ராஜா, இந்த கணம் உன்னுடைய சிந்தனைகளை மாற்று, உன்னுடைய செயல்களை மாற்று. பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஏக பரம்பொருள் எல்லாம் வல்ல எம்பெருமான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் கலியுகத்திலே வந்த காக்கும் கடவுள் கருணாமூர்த்தி நம்மிடத்திலே ஒரு உன்னதமான உண்மையை வேத சத்தியத்தை உரைத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த சத்தியம் இந்த பிச்சைக்காரனுக்காக நீ செலவழிக்கும் பணமும் நேரமும் துளி கூட வீணாகாது, பல மடங்காக திரும்ப வரும் என்பதன் சத்தியம், என்பதன் உண்மை. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சம்பாத்தியத்தை நல்வழியிலே, இறை வழியிலே, இறைவனுக்காக, இறை சேவைக்காக நீ வாரி வாரி கொடுக்கிறாயோ, இது அத்தனையும் அடுத்த ஜென்மத்திற்கு நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறது. இந்த டெபாசிட் அடுத்த பிறவில உனக்கு வட்டியோட வரும். அது 9.5% இல்ல 12.4% இல்ல 13.8% எனக்கு தெரியாது. அது கடவுள் போடுற வட்டி, பேங்க் ரிசர்வ் பேங்க் போடுற வட்டி இல்ல, கடவுள் போடுற வட்டி ராஜா. அதே போல நீ கடவுளுக்காக எவ்வளவு முன்னுரிமை கொடுத்து நேரத்தை செலவிடுகிறாயோ, இறை சேவைக்காக நீ எவ்வளவு முன்னுரிமை கொடுத்து இறைவனுக்காக நீ நேரத்தை செலவிடுகிறாயோ, அத்தனையும்
அடுத்த ஜென்மத்திலே உனக்கு நீண்ட ஆயுளாக வந்து நிற்கும் என்பதை கணப்பொழுதேனும் மறந்து விடாதே ராஜா, மறந்து விடாதே. இந்த 2 சிந்தனைகளை நீ உன்னுடைய திரு சிந்தனையில வைத்து செயலாற்றுவாய். ஆனால் உன்னை தோற்கடிக்க கமலஹாசனுக்கு அண்ணன் சொன்னா, சாருகாசன், இந்த பிறப்பில் எல்லாம் இல்லை 7 மலையான் வந்தாலும் ரஜினிகாந்த் தோற்கடிக்க முடியாதுன்னு சொன்னான். ஏன்? உன்னுடைய 3 விஷயங்களில் இறைவன் தலையிடவே மாட்டான். உன்னுடைய 3 விஷயங்கள்ல இறைவன் தலையிட மாட்டான். ஒண்ணு உன்னுடைய பாவ கணக்கு, இன்னொன்று உன்னுடைய புண்ணிய கணக்கு, இன்னொன்று உன்னுடைய கர்மா. இந்த 3லும் இறைவன் தலையிடவே மாட்டான். நீ என்ன செய்திருக்கிறியோ அதனுடைய பலன் உனக்கு வந்து சேரும். அதை இறைவன் நினைச்சு குறைக்கவே முடியாது ராஜா, குறைக்க முடியாது. ஆகவே இந்த நல்ல தருணத்திலே, இந்த நல்ல நாளிலே இந்த ஆத்மார்த்தமான வேத உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டு பகவானே உத்தரவு கொடுக்கிறார், நீங்கள் இந்த கணமுதல் செயலாற்றுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு இறை சேவைக்கு செயல்பட முடியுமோ, எவ்வளவு இறை தொண்டு செய்ய முடியுமோ, எவ்வளவு இறைவனுக்காக நீங்க நேரத்தை செலவு பண்ண முடியுமோ அதை ஆத்மார்த்தமாக செய்யுங்கள், மனதார செய்யுங்கள். பொதுவா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எழும்பணுமேன்னு எழும்பி இறை சேவை செய்யக்கூடாது. ஐயோ எழும்பணுமே, எப்பா இப்பதான் இந்த இளவு போன உறக்கம் இப்பதான் வருது, அப்படி போகவே கூடாது. தானா வரணும். அந்த உடம்பு எழும்பணும், கோயிலுக்கு போகணும், இந்த சேவை செய்யணும்னு தானா வரணும். அத்தனை பிராமணனுக்கும் வருது. ராத்திரி 12 மணி போய் படுத்தாலும் விடிய 4 மணிக்கு பூஜை கிளம்பி வந்துடுறானே, ஒரு நாள் கூட அவன் லீவ் போடுறது இல்லையே. அப்ப அதுக்குன்னு பிறந்தவன் தானே அவன். சொல்லு, உனக்கு தானே இந்த பாலா போன உறக்கம் அன்னைக்கு பார்த்தா அடிச்சு போட்ட மாதிரி வருது. அப்ப அந்த சிந்தனை நான் தூக்கி விட்டுருங்க ராஜா. யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா.